ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பூ போல் இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அரிசி வந்து நம்ம எந்த அளவில் நம்ம சேர்க்க போகிறோம், உளுந்து எந்த அளவில் சேர்க்க போகிறோம்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. நான் வந்து இந்த கிளாஸால் 4 கிளாஸ் அளவு நான் இட்லி அரிசி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து ரேஷன் புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் இதே அளவுகளில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாஸால் ஒரு 4 கிளாஸ் அளவு நான் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கிளாஸ் சேர்த்துட்டேன். இப்போ இது 2வது கிளாஸ், இது 3, இது 4வது கிளாஸ் அளவு சேர்க்குறேன். இப்போ 4 கிளாஸ் அளவு நான் இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 2 கிளாஸ் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் ரேஷன் பச்சரிசி இல்லை கடையில் வாங்கின பச்சரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே இதால் 2 கிளாஸ் 4 கிளாஸ் அளவு நான் இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். 2 கிளாஸ் அளவு பச்சரிசி சேர்க்க போகிறேன். இப்போ இது 2வது கிளாஸ் பச்சரிசி சேர்க்குறேன். இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ நம்ம அரிசியெல்லாம் எடுத்த அதே கப்பாலையே நம்ம உளுந்து எடுத்துருக்கோம். பாருங்கள், வெள்ளை உளுந்து தான் நான் எடுத்துருக்கிறேன். இதால் 1 கப் அளவுனா உளுந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம 4 கிளாஸ் அளவு இட்லி அரிசி, 2 கிளாஸ் அளவு பச்சரிசிக்கு 1 கிளாஸ் அளவு உளுந்து எடுத்துருக்கேன். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி உளுந்து இது ரெண்டையுமே ஒரு 4-5 தடவை நல்லா நம்ம கழுவிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இப்போ அரிசி உளுந்து இது ரெண்டையுமே ஒரு 4-5 தடவை நான் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். பாருங்கள், ரெண்டையுமே சேர்த்து நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இது வந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 7 மணி நேரத்துலேருந்து ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறணும். நான் எப்போவுமே 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா நான் ஊற வைப்பேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு உளுந்து மாவும் சரி அரிசி மாவும் சரி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஊற வைப்பேன். இப்போ இது ஊறினதுக்கு பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். 8 மணி நேரம் நல்லா அரிசி உளுந்து ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், உளுந்து எவ்வளோ காண்டிருக்கு பாருங்கள். நம்ம நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா இந்தளவுக்கு உளுந்து வந்து நல்லா ஊறி வந்துடும். மாவும் அதிகமாக காணும். அரிசியும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து உளுந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் கிரைண்டரில் ஒரே டைமாக வந்து கிரைண்டரில் போட்டு தான் நான் அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் போடுறதா இருந்தால் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ நான் வந்து உளுந்து மாவு அரைச்சிக்க போகிறேன். உளுந்து மாவு நான் அரைச்சிட்டு வந்துட்டு கிரைண்டரில் தான் நான் அரைச்சேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியும் சேர்க்கக்கூடாது, அதே சமயத்தில் வடை பக்கத்துக்கும் அரைக்கக்கூடாது. வடை மாதிரி நம்ம வந்து டைட்டாகவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் தோசை அளவுக்கும் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி போட்டால் விழணும், அந்த மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள், ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ மாவு இருக்குது பாருங்கள். நான் 8 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சதுனால இவ்வளோ மாவு இருக்குது. இப்போ அரிசி மாவு இது கூட சேர்த்துடலாம். பாருங்கள், அரிசி மாவும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது வந்து கொஞ்சம் வந்து நான் குறைன்னு தான் அரைச்சிருப்பேன். ரொம்ப குறைன்னு அரைக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம். இந்த பாருங்கள், இந்த ரவை வந்து நம்ம அப்படி கையில் பண்ணால் எப்படி இருக்கும், ரவை மாதிரி தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா இட்லி வந்து நல்ல ஒரு பொசுன்னு வரும். பாருங்கள், இப்போ இதை உளுந்து மாவு கூட சேர்த்துடலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துடலாம். இப்போ கல் உப்பு சேர்த்து நம்ம கையிலேயே நல்லா உளுந்து மாவு அரிசி மாவு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டையும் நல்லா அடித்து கலந்து வச்சுட்டேன். இப்போ இது வந்து இது ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா புளிச்சு வரும்போது ரொம்ப அதிகமாக வந்துடும். அதனால் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இது 2 பாத்திரத்துலேயும் நான் சமமாக வச்சுருக்கேன். இது வந்து குறைஞ்சது உங்களுக்கு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சதுக்கு பிறகு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம்.
8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சா தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாகவும் வரும், நல்ல கும் கும்னு நல்லா ஒரு புஸ் புஸ்னு வரும். இப்போ 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு மாவு அரைச்சி வச்சு. பாருங்கள் நல்லா புளிச்சு மேலே நல்லா ஃபுல்லாக பொங்கி வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வரணும் மாவு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ இட்லி தட்டு மேலே ஒரு நல்ல காட்டன் துணியை வந்து நல்லா நனைச்சி எடுத்துகிட்டு பிழிஞ்சிட்டு இப்போ அது மேலே போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இட்லி வந்து ஒட்டாமல் வரும் நல்லா. நான் வந்து ரேஷன் கடையில் கொடுக்குற அந்த துணி தான் போட்டிருக்கேன். அந்த வேஸ்ட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதில் தான் கிழிச்சு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். இப்போ இட்லி தட்டில் ஊற்றி வச்ச மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. அடியில் நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கும் போது வச்சோம் அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாம். பாருங்கள் இட்லி சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு ஒன்று மாற்றிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. நல்லா பூ போல் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கும்முன்னு உங்கள் இட்லி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இட்லியை. இந்த மாதிரி நீங்களும் நான் செஞ்ச அந்த அளவுகளில் வந்து நீங்கள் அரிசி உளுந்து எல்லாமே ஊற போட்டு அந்த மாதிரி அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஊற வச்சு 8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சு சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியே உங்களுக்கு நல்ல கும்கும்னு இட்லி வரும். அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.